காரைக்கால் கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் விவிபேட் இயந்திரத்தில் புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுடன் நிகரானுடைய செய்தியாளர் பாலமுத்துமணி விவரம் என்ன? தேவப்பிரியன், காரைக்காலில் வாக்குப்பதிவின் போது விவிபேட் இயந்திரத்தில் புகை வந்ததால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட 181 வாக்குச்சாவடி மையங்கள்ல காலை 7 மணி முதலே அந்த வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பெண்கள், இளம் வாக்காளர்கள் உள்ளிட்ட ஆர்வமாக வாக்களித்து வரக்கூடிய சூழல்ல காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட கொத்துக்குளம் அரசு பள்ளியில் வழக்கம் போல அந்த வாக்குச்சாவடி என்பது காலை துவங்கி நடைபெற்று வந்தது. இந்த வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள அந்த விவிபேட் இயந்திரத்துல திடீரென புகை வந்ததால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுது. உடனடியாக அங்க தேர்தல் நடத்தும் துறை அலுவலர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு உடனடியாக அந்த இயந்திரத்தை வெளியே கொண்டு வந்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த இயந்திரத்தை நீர் கொண்டு மறைத்தும் அதே போல இந்த புகையை அணைப்பான் மூலமாக அணைத்த பிறகு அதில் என்ன காரணம் என்ற ஒரு விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில பேட்டரி பழுது காரணமாக அந்த புகை வந்ததாக தெரியப்படுகிறது. இந்த சூழல்ல திருச்சியில் இருந்து வந்த பெல் நிறுவன அலுவலர்கள் உடனடியாக அந்த பேட்டரி அகற்றிவிட்டு வேறு பேட்டரி பொருத்தி தற்பொழுது 10 நிமிடம் தாமதத்திற்கு பிறகு மீண்டும் அந்த பகுதியில வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் தேர்தல் நடத்தும் அலுவலர் பூஜா இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக அந்த வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்த நேரத்தில் இந்த புகை வந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி பாலமுத்துமணி.